ஹாய், வெல்கம் டு ஜூலாஸ் ட்ரீம். இன்றைக்கி நம்ம மரவள்ளி கிழங்கு வச்சு ஒரு புட்டு தாங்க பண்ண போகிறோம். இந்த மரவள்ளி கிழங்குல நம்ம புட்டு, பாயசம், அடை மாவில் சேர்த்துக்கலாம். அப்புறம் அவிச்சிட்டு நம்ம ஏற்கனவே நான் ஃபிஷ் கறி கூட போட்டிருக்கேன்ல, அப்படியும் சாப்பிட்லாம். இப்போ நம்ம கனவு தோட்டத்துலேருந்து எடுத்த ஃப்ரெஷ்ஷான இந்த மரவள்ளி கிழங்கு வச்சு எப்படி புட்டு பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதை தோலை சீவிட்டு நல்லா இந்த மாதிரி கேரட் சீவுறதுல நம்ம நல்லா சீவி எடுத்துக்கலாம். அதை நீங்கள் உங்களுக்கு சன்னமாக வேணும்னா இன்னும் சின்ன இதில் சீவலாம். நான் கொஞ்சம் பெரிய இதில் தான் சீவி எடுத்திருக்கேன். அதை நம்ம கொஞ்சம் புழிஞ்சிட்டு உள்ளே இருக்கிற தண்ணி பசை வந்து நிறைய இருக்குங்க, அதில் கொஞ்சம் மட்டும் நம்ம அதை ரிமூவ் பண்ணிடலாம். இல்லைன்னா நம்ம மாவு நிறைய சேர்க்குற மாதிரி இருக்கும். ஸோ நான் அந்த மாதிரி எல்லாத்தையும் புழிஞ்சு எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டுட்டு நம்ம வீட்டில் இருக்கிற புட்டு மாவு இல்லை பச்சரிசி மாவு எது இருக்குதோ அதை வந்து நம்ம அந்த மரவள்ளி கிழங்கு சீவினதில் போட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் போட்டு அந்த மரவள்ளி கிழங்கோட சேர்த்து நம்ம சீவின மரவள்ளி கிழங்கோட சேர்த்து பெசருங்க. இது ஒரு புட்டு பதத்துக்கு வரணும். நமக்கு புட்டு மாவு எப்படி பெசருவோம், கையில் பிடிச்சோம்னா கொழுக்கட்டை மாதிரி வரணும். அதுக்கப்புறம் அது அப்படியே உடஞ்சிரும்லங்க. அந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம சேம் ப்ரொசீஜர் தான் இட்லி பாத்திரத்தில் வச்சு நம்ம இதை பாயில் பண்ண போகிறோம். இந்த மரவள்ளி கிழங்கு புட்டு வந்து உங்களுக்கு நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரியோ டிஃபன் டின்னர் மாதிரி மார்னிங் டிஃபன் மாதிரி கூட நம்ம இதை செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், உண்மையாகவே உங்களுக்கு இந்த டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருக்கும். ஸோ இப்போ நம்ம இட்லி பாத்திரத்தில் இதை போட்டு ஒரு 10 மினிட்ஸ் நம்ம பாயில் பண்ணி எடுத்துக்கலாம், ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு. அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான சுகரும் நம்ம நெய்யோ இல்லை நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றுவீங்களா இல்லை ரெண்டுமே வேண்டான்னா நீங்கள் அதை கட் பண்ணிவிட்டு சுகர் மட்டும் போட்டு தேங்காய் பூ போட்டு சாப்பிட்டுக்கலாம். இப்போ எனக்கு வந்து நெய் பிடிக்கும், அதனால நான் வந்து இதில் ஒரு ஸ்பூன், ஒரு டீஸ்பூன் கிட்டேயே இல்லை ஒரு 1.5 டீஸ்பூன் கிட்ட நான் நெய் போட்டுக்க போகிறேன். எனக்கு நெய் ஸ்மெல் வந்து ரொம்ப பிடிக்கும். இல்லாதவங்க நீங்கள் நல்லெண்ணெய் கூட விட்டுக்கலாம், எதுவுமே வேண்டாம்னா நீங்கள் விட்டுறலாம். அப்புறம் நான் கரும்பு சக்கரை போட்டிருக்கேன். உங்களுக்கு கரும்பு சக்கரையோ சுகரோ நீங்கள் ஆட் பண்ணிக்கங்க. ஃப்ரெஷ்ஷாக திருகின தேங்காய் நல்லா ஒரு 2 கை அதில் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு சாப்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த டேஸ்ட்டு பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.